மக்களே, இன்றைக்கி நம்ம வீட்டில் ஹைஜீனிக்காக க்ளீனாக நம்ம கைப்பட குழந்தைங்களுக்கு ஈஸியாக சூப்பராக சாக்லேட் கப் கேக்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் சளிப்பு எடுத்து வச்சு அதில் அரை கப் மைதா சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நான் அன்ஸ்வீட்டன் கோகோ பவுடர் தான் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு நான் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இதை சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் இதை ஓரமாக வச்சுக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு இன்னொரு பாத்திரத்தில் 2 முட்டை சேர்த்துருக்கேன். 2 முட்டை சேர்த்துட்டு இதை நம்ம இதில் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றி அடித்து எடுத்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. 1/4ன்றது அரை கூட சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எதுக்காக நான் வெண்ணிலா எசன்ஸ் இதிலே சேர்க்குறேன்னா, முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக நான் வெண்ணிலா எசன்ஸ் இதில் சேர்த்துக்க போகிறேன். ஸோ இதில் சேர்த்து இதை நல்லா கொஞ்சம் ஃப்ளஃபியாக வர வரையும் அடித்து எடுத்துக்கோங்க. நுரைச்சி வரும். அந்த டைமில் நம்ம சர்க்கரை சேர்த்து அடித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நுரைச்சி வந்திருக்கு. இந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அரை கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அரை கப் சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அடித்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரையும் அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 1/4 கப் எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். 1/4 கப் எண்ணெய் சேர்த்து ரொம்ப நேரம் அடிக்க வேணாம். எண்ணெய் சேர்த்து வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஸோ ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நல்லா அடித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட்டு சளிச்சு வச்சுருக்க மாவை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்பேச்சுலாக இருந்தால் நான் இப்போ விஸ்கில் தான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் ஸ்லோவாக திருப்பி விடுங்க, ஏன்னா ஃப்ளஃபினஸ் போயிடும். அது வரையும் கொஞ்சம் நல்லா திருப்பி விட்டு அந்த லம்ஸ் இல்லாமல் நம்ம கலந்து எடுத்துக்க போகிறோம். இருக்கிற மாவு எல்லாத்தையும் கொட்டி நம்ம கலந்து எடுத்துக்கலாம். கலந்துட்டு நான் இப்போ பால் யூஸ் பண்ணலைங்க. பால் யூஸ் பண்ணால் ஒரு டேஸ்ட் வரும். ஸோ சுடுதண்ணி யூஸ் பண்ணி பண்ணால் ஒரு டேஸ்ட் வரும். ஸோ பால் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1/4 கப் பால் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ பால் சேர்க்கல, 1/4 கப் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். லூக்கஸ் வார்ம் வாட்டர். நம்ம கை வச்சா கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும். ரொம்ப சுட இருக்கக்கூடாது. ஸோ அதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேட்ரு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை கப் கேக் லைனர்ஸில் ஊற்றிக்கலாம். நான் ஓவன் செட்டப்பில் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ இது பிரியாணியோட அண்டா. இதில் ஒரு குட்டி கிணம் சேர்த்து இதில் நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைனர்ஸ் கிடைக்கிது. 35 ருபீஸ் தான் 6 லைனர்ஸ் வரும். இந்த மாதிரி லைனர்ஸ் நான் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன்னா, மோல்டு இல்லை, அதனால் நம்ம இந்த மாதிரி லைனர்ஸ் வாங்கினா கரெக்டாக வரும். ரவுண்டாக சூப்பராக வரும் கப் கேக்ஸ். அது மாதிரி கரெக்டாக 3/4 வாசி ஊற்றி இதை நம்ம இப்போ டேப் பண்ணி எடுத்துக்கலாம். ஹேர் பபிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஓவன் செட்டப் 10 மினிட்ஸ் முன்னாடியே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை இப்போ ஓவன் செட்டப் ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இதில் அதை போட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஸோ தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ நான் ட்ராப்போ லைட்டோட விப்பிங் க்ரீம் தாங்க எடுத்திருக்கேன். டாப்போ லைட்டோட விப்பிங் க்ரீம் சும்மா ஒரு கரண்டி சேர்த்துக்க போகிறேன். ஒரு கரண்டி சேர்த்து இது கொஞ்சம் தண்ணி ஆகிற வரையும் இருங்க. ஸோ கட்டியாக நீங்கள் பண்ணிங்கன்னா விப்பிங் க்ரீம் தண்ணியாக வரும். ஸோ அதனால் இதில் வெண்ணிலா எசன்ஸும் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்து இப்போ அடித்து எடுத்துக்க போகிறேன். இது சைடில் வச்சுருங்க, கொஞ்சம் கரையிட்டும். அதுக்குள்ளே நான் இதை விப்பிங் க்ரீம் அடிக்கிறதுக்கு 5 ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அதில் தண்ணி ஊற்றி விப்பிங் க்ரீமை இது மேலே வச்சு தான் நான் அடிக்க போகிறேன். எதுக்காக நான் இந்த டிப்பு, நம்ம விப்பிங் க்ரீம் அடிக்கும் போது தண்ணி ஆகும். சில பேருக்கு ஸ்டிஃப் பீக்ஸ் வராது. ஸோ இப்போ இதை அடிச்சிங்கன்னா இப்போ ஸ்டிஃப் பீக்ஸில் நல்லா வரும். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஸ்லோ ஸ்பீடாக அடிச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பீடில் வச்சுக்கோங்க. 5 ஸ்பீடு இருக்கும் பீட்டரில். 2 ஸ்பீடு வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் திக்கானோடனே நம்ம 5 ஸ்பீடில் வச்சு அடிச்சிக்க ஆரம்பிச்சிடலாம். அப்போ உங்களுக்கு நல்லா ஸ்டிஃப் பீக்ஸில் க்ரீம்ஸ் வர ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிஃப் பீக்ஸ் வரணும். நீங்கள் பாத்திரத்தை கவுத்திங்கன்னா கூட க்ரீம் கீழே கொட்டக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கப் கேக்ஸை குத்தி பார்த்தோன்னா கப் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வெளியே எடுத்து வச்சு நான் இப்போ ரோஸ் நாசில் வச்சு தாங்க டெக்கரேட் பண்ண போகிறேன். இப்போ இதில் பைப்பிங் பேக்கில் க்ரீம் போட்டு நான் பைப்பிங் பண்ணிவிட்டு இது ப்ரௌன் கலரில் இருக்க க்ரீமு நான் சாக்லேட்டும் விப்பிங் க்ரீமும் கரைச்சி இதில் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த கலர் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட நான் அந்த கரைச்சி வச்சுருக்க சாக்லேட்டில் இதை கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இது கூடிய சாக்கோ சிப்ஸ் கொஞ்சம் நான் தூவி விட்டுட்டு நம்ம ரொம்ப சூப்பராக செம்மையான ஒரு கப் கேக் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். சாக்லேட் கப் கேக் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. நான் ஹோம் பேக்கிங் தாங்க பண்ணுறேன். நான் இன்ஸ்டாகிராமோட லிங்க் உங்களுக்கு யூடியூப் சேனலில் தரேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதனா கேக் ஆர்டர்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். இதே ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக்கும் காமெண்ட்டும் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸ் எங்கள் சேனலை பார்க்க கிச்சன் ஸ்டெயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.